மதுரையில் ஓட்டுநரை தாக்கிய உதவி மேலாளர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆரப்பாளையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை காலணியால் தாக்கிய உதவி மேலாளர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவீனா, மதுரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஓட்டுநரை காலணியால் தாக்கிய உதவி மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவின் கீழ் மதுரை கரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு திருப்பூர் செல்லக்கூடிய அரசு பேருந்தானது ஆரப்பாளையம் ரவுண்டானா பகுதியில் நின்று கொண்டிருந்தது. பயணிகளை ஏற்றி கொண்டு நின்ற பேருந்தானது ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திற்குள் வந்தபோது நீண்ட நேரமாக பயணிகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகள் ஓட்டுநர் கணேசனிடம் வாகனத்தை வேகமாக எடுக்குமாறு கூறிய நிலையில் மேலாளர் கூறினால் மட்டும்தான் பேருந்தை எடுத்துச் செல்ல முடியும் என கணேசன் கூறியிருக்கிறார். இதனால் பயணிகள் நேரடியாக ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்த போக்குவரத்து உதவி மேலாளரிடம் பேருந்தை விரைவாக எடுக்குமாறு கூறி பயணிகள் கூறவே உடனே ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் வேறு பேருந்தில் ஏறி செல்லுமாறு கூறியிருக்கிறார். இதனால் பயணிகள் திடீரென கூறினால் நாங்கள் எப்படி செல்வது என பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு பதிலுக்கு பதில் அதிகாரிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது ஓட்டுநர் கணேசன் அங்கு வந்திருந்தார். உடனடியாக கணேசனை கடுமையாக திட்டிய உதவி மேலாளர் மாரிமுத்து அவரை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார். அப்போது உதவி மேலாளர் மாரிமுத்து திடீரென ஓட்டுநர் கணேசனை தனது செருப்பால் அடித்து கோபத்தை வெளிப்படுத்தினார். நீ என்ன பயணிகளை வைத்து தூண்டி விடுகிறாயே என கூறியபடி அவரை சரமாரியாக செருப்பால் அடித்த நிலையில் அங்கிருந்த பயணிகள் மாரிமுத்துவின் செயலை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். மேலும் மாரிமுத்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு பேருந்து ஓட்டுநர் சங்கத்தினரும் பயணிகளும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஓட்டுநரை செருப்பால் அடித்த விவகாரம் ஆரப்பாளையம் பேருந்து நிலைய உதவி மேலாளர் மாரிமுத்து பணியிடம் நீக்கம் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் நடவடிக்கை மேற்கொண்டார். இருப்பினும் அந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அன்றைய தினம் திங்கட்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை இரவு மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரை தாக்கிய மேலாளர் மாரிமுத்து மன்னிப்பு கோரி திங்கட்கிழமை மாலை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் கைகூப்பு மன்னிப்பு கேட்கிறேன் என்று அந்த வீடியோவில் கூறியிருந்த நிலையிலும் தாராபுரம் காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கணேசனை காலணியில் அடித்து அவதூறாக பேசியதாக கரிமேடு காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் கீழ் அரசு போக்குவரத்து கழக உதவி மேலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவின் கீழ் கரிமேடு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.